வேர்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன்ங்கிறது இங்கே யாருக்கும் மோஸ்ட்லி தெரியாமல் இருக்குது. அதனால தான் மனசில் பட்டது மற்றவங்களுக்கு வலிக்குதா இல்லையான்னு கூட தெரியாமல் அப்படியே பாம்பு விஷத்தை கக்கிற மாதிரி கக்கிறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஒருத்தவங்களோட லைஃபையே டிசைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா அது அந்த மனுஷனை தூக்கி விடும். அதை நீங்கள் காயப்படுத்தினீங்கன்னா பாம்போட விஷம் மாதிரி அவங்க உள் மனசை வந்து ரொம்ப காயப்பட்டு சில பேர் அந்த வார்த்தைகளாலேயே இறந்து போகிற அளவுக்கு இருக்கவங்களும் இருப்பாங்க. சில வார்த்தைகள் ஒருத்தவங்க உயிரையே கூட பறிக்கும். அதோட பவர் தெரியாமல், அது ஒரு ஆயுதங்கிறது தெரியாமல் நல்லா இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. நான் ஒரு ஸ்டோரி படித்தேன். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கு வந்து ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து அந்த ஹஸ்பண்ட் சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நீ வேறு திருமணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது அவர் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு என் ஒய்ஃப் தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் கட்டத்துக்கு மேலே அவங்க ஒய்ஃப்னாலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு நாள் வந்து அவங்க ஒய்ஃபே நானே இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன், அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், என் தங்கச்சியை கொண்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அவங்க கணவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏண்டி நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்ட முடியும்னு. அன்னைக்கு நைட் அந்த மனைவி வந்து இறந்துடுறாங்க. இயற்கையான மரணம். எப்படி? வார்த்தைகளோட வலிமை. வேர்ட்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. யோசிச்சு வார்த்தை விடுங்க. அது ஒருத்தங்களை வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும்.